வணக்கங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்ததா? இங்க இஸ்ரேல் ஈரான் சண்டை நடந்ததா? இதுல யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா? ஜெயிச்சது இந்தியா, தோத்தது சைனா. என்னது? எப்படி? ஆமா, அதுதான் உண்மை. இப்போ இஸ்ரேல் அமெரிக்காட்டேருந்து உபகரணம் வாங்கினாங்க. அவங்களும் தனியாக தயாரிச்சாங்க ஏவுகணைகள் எல்லாமே. ஆனால் அவங்க அமெரிக்காட்டேருந்து வாங்கின இயந்திரங்களையோ உபகரணங்களையோ தனியாக ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. இவங்க இதை தனியாக ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த ரெண்டு உபகரணங்கள், அதாவது அமெரிக்காக்குள்ள அவங்க ஓன் ப்ராடக்ட், ரெண்டையுமே இணைச்சி ஒரே நேரத்தில் கம்பைன் பண்ணி கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி கமாண்ட் கொடுக்க முடியல. ஆனால் இதே சமயத்தில் இந்தியா, பிரான்ஸ், ரஷ்யா, இஸ்ரேல், அதுபோக நம்ம நாட்டிலே தயார் பண்ணது போன்ற எல்லா உபகரணங்கள், ரேடாரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஏவுகணையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரே கம்ப்யூட்டர்ல இணைச்சு ஒரே கமாண்ட்ல இயக்குனாங்க. அது ஒரு பெரிய சவாலான விஷயம். முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கூட இதெல்லாம் எப்படி சாத்தியம், வாட்டு அங்கிருந்து வாங்குறாங்க இங்கிருந்து வாங்குறாங்க, ஒருங்கிணையுமா அப்படியெல்லாம் கேட்டாங்க. பட் அது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானும் ஈரானும் சைனாட்டேருந்து தான் உபகரணங்கள், அதாவது ராணுவ தளவாடங்கள் வாங்கினாங்க. எல்லாமே ஏவக்கூடியது, அப்புறம் பிற நாடுகள் ஏவுறதை தடுக்கக்கூடியது, இந்த மாதிரி உபகரணங்கள் வாங்கினாங்க. அதுல 80% வேஸ்ட், வேலைக்கு ஆகல. சைனானாலே டூப்ளிகேட்டா? அதே சமயத்துல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இஸ்ரேல் கூட அவங்க நடந்த போர்ல, அதாவது அவங்க மேல் தாக்கப்பட்ட ஏவுகணைகளை 85% மட்டும்தான் அவங்களால தடுக்க முடிஞ்சது. மிச்சம் 15% அவங்க இஸ்ரேல தாக்கிச்சு. இதே இடத்துல இந்தியா பாகிஸ்தான் போறப்போ இந்தியா 1% கூட, அதாவது ஒரு ஏவுகணையோ ட்ரோனோ எந்த ஒரு விஷயமும், ஒரு தாக்குதல் கூட இந்தியாவில் நடக்கல. 100% பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஏவுகணையாகட்டும் ட்ரோனா இருக்கட்டும் 100% தடுத்துருச்சு, வானிலை வெடிக்க வச்சுட்டாங்க. சரி, என்னதான் சொல்ல வரீங்க? இந்தியா சரியான வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்னடா பின்ன என்னனே, அவன் 5ஆம் தலைமுறை விமானம், ஸ்டெல்த் ரக விமானம், ஸ்டெல்த் ரக ஏவுகணைன்னு போயிட்டு இருக்கான். நீங்க இதை போய் பெருசா சொல்றீங்க. போன வாரம் நீ சொன்ன மாதிரி சொன்னிய ஸ்டெல்த் ரக போர் விமானம், அவரு ஒண்ணு யூகேல இருந்து ஸ்டெல்த் ரக போர் விமானம் கப்பல்ல இருந்து ஏவக்கூடியது நம்ம கடல் எல்லைக்குள்ள வந்துச்சு. இதை டெல்லியில இருந்த ரேடார் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டுச்சு. அதிக காற்றடிக்கிறதுனால எங்களால் கப்பல்ல இறக்க முடியல, இப்ப ஃபியூல் வேற கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்ல, சரி வாங்கன்னு சொல்லி அப்படியே அணைச்சி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. இது யூகேயோட ஃபிளைட்டு, தயாரிப்பு அமெரிக்கா. ஸ்டெல்த் ரக விமானம். ஸ்டெல்த் ரகம்னா அது பயன்படுத்தப்பட்ட உலோகம் ரேடார்ல இருந்து வரக்கூடிய இதை ஒன்று அப்சர்வ் பண்ணிடும், ரெண்டாவது சிதற விட்டுரும், அந்த ரேடாருக்கு திருப்பி அனுப்பாது. அப்ப எப்படி நம்ம இந்திய ரேடார் அதை கண்டுபிடிச்சது? இப்போ ஒத்துக்கிறேன், இந்தியா சரியான வளர்ச்சி பாதையில போகுதுன்னு ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனா அந்த பிரம்மோஸ் எக்ஸ்போல ஏதோ நடந்ததாம, மிலிட்ரி எக்ஸ்போல, அது என்னன்னு? அதுவா? ஓ, அதுல நம்ம பிரம்மோஸை டிஸ்பிளேல வச்சிருந்தோம். ஒவ்வொரு நாடுகளும் அதனுடைய டீட்டெயிலை பத்தி கேட்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை கொடுப்போம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி நக்கலா, ஏங்க எங்களுக்கு கிடைக்குமா உங்க பிரம்மோஸ், எங்களுக்கு விற்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஆட்கள் சும்மா வருவாங்களா? இல்ல சார், இது உங்களுக்கு எல்லாம் விற்கவே மாட்டோம், ஃப்ரீ டெலிவரி தான், வந்து சேரும் போங்கோ அப்படின்ற மாதிரி
சொல்லவும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஒரு மாதிரி மூஞ்சி சுருக்கிட்டு போயிட்டாராம். அதான் பிரம்மோஸை வச்சு பாகிஸ்தானை பொழந்துட்டோமே. அது இருக்கட்டும்னே, இந்த பிரம்மோஸ் ஏவும் போது ஏதோ ஸ்லோகன்லாம் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. உண்மையா? அந்த காலத்துல இந்த போருக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் ஒரு போர் முழக்கம் விடுவாங்க தெரியுமா? அதான் எனக்கு தெரியுமே, வீரவேல் வெற்றிவேல். சூப்பர். அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு ஏவுகணைய ஏவுவதற்கு முன்னாடி அந்த ஸ்லோகன் சொல்லிதான் ஏவுறாங்க. ஆமா, அதான் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.